ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு டக்குன்னு செய்யக்கூடிய எங்கள் கிராமத்தில் ஸ்ரீலங்காவில் சமைக்கிற முட்டை குழம்பு, அந்த ரெசிபி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். வாங்க என்னென்ன பொருட்கள் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2 தக்காளி, 4 முட்டை, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, 2 பல் உள்ளி, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் வெட்டி வச்சுக்கிறேன். இது இறக்கும் போது மேலே தூவுறதுக்கு. மற்றது 2 வெங்காயம் சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய், இது முட்டை பொரிக்கிறதுக்கு. மற்றது தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம், நீட்டாக பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன் 2. மற்றது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு. முதல்ல முட்டையை உடைத்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்கிறேன். இதில் இருக்கிற பெடுக்க எடுக்கிறேன், எனக்கு பிடிக்காது இது, அதனால் எடுக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்க்கிறேன். மற்றது சீரகத்தூள் சேர்க்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மற்றது கொஞ்சம் மிளகு பொடி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து கொள்ளுங்க. முட்டையை முதலில் பொரித்து எடுத்துக்கொள்வோம். அதுக்கு தேவையான எண்ணெய் 2 ஸ்பூனு கிட்ட விட்டுருக்கிறேன். முதல்ல சின்ன வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்க்கிறேன். மிளகாயை ஒண்டா போட்டால் புறாக்கு வரும், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து போட போகிறேன். இப்போ மிளகாய் சேர்க்கிறேன். நீங்கள் வெங்காயத்தை வதக்காமலும் சேர்க்கலாம், முட்டையோட சேர்த்துட்டு அடிச்சுட்டு பிறகு பொரிக்கிறது. நான் வதக்கிட்டு முட்டையோட சேர்த்துட்டு பிறகு 4 முட்டை எண்டபடியாக நான் இது 2 பொரிக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை நான் முட்டையுடன் சேர்க்கிறேன். முட்டையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 முட்டையை ஊற்றுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ முட்டை பொரித்து முடித்து விட்டேன். இப்போது தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய், கடுகு சேர்க்கிறேன். கடுகு வெடித்ததும் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் சேர்க்கிறேன். அத்தோடு உள்ளி, இஞ்சி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் சேர்க்கிறேன். இது முதலே போடலாம், ஆனால் டக்குன கருகிடும், அதனால் நான் பிறகு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி வெட்டி தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் பழப்புளியும் சேர்க்கலாம். எனக்கு இந்த தக்காளி இருக்கிற புளி காணும். நீங்கள் காணாட்டி புளி கொஞ்சம் சேரும்போ, அல்லது தக்காளி சேர்க்காம தனியாக புளியும் சேர்க்கலாம். அதுதான் எங்களோட அம்மா செய்கிறவா. இப்போ தக்காளி நன்றாக வதங்கி விட்டது. இப்போ நான் தேவையான தூள் சேர்க்கிறேன். 1.5 டீஸ்பூன் சேர்க்கிறேன். உரைப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அத்தோடு சுடுதண்ணி சேர்க்க போகிறேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சமையல். குழம்புக்கு தேவையான சுடுதண்ணியை சேர்க்கிறேன். டக்குன்னு கொதிச்சிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டிருக்கிறேன், குழம்புக்கு மட்டும் போடுறேன். இந்த தூள் வாசனை, இந்த பச்சை வாசனை எல்லாம் அடங்கட்டும். அதுக்கு பிறகு முட்டையை போட்டு இறக்குனா சரி. 4 முட்டையை 8 துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போய்விட்டது. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இப்போ நான் சேர்க்குறேன். முட்டையை சேர்த்துட்டு 1 நிமிஷத்தால் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். முட்டை குழம்பு தயார். இப்போது குழம்பு தயாராகிவிட்டது. நான் இப்போது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்கோ, அல்லது மல்லியில் சேர்த்துக்கொள்ளுங்கோ. முட்டை குழம்பு வித்தியாசமாக எல்லாம் சமைக்கலாம். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் சமைச்சிருக்கிறேன். இப்போது தயாராகிவிட்டது இந்த முட்டை குழம்பு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.